ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலந்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம சாக்கோ புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடரும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சிடலாம். சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதை ஊற்றிடுங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு ஸ்பூன் பட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா திக்காக மட்டும் நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. நல்லா திக்காகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க. நம்ம சாக்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். இது சின்ன பசங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் பிடிச்ச எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.